மிகப்பெரிய உடல் வேதனையிலிருந்து, அதுவும் தொடர்ச்சியாக ஒரு மாதம் உடல் வேதனை இருந்தால் அதை எப்படி பொறுத்து கொள்வது, எந்த ஒரு ஞானத்தை வைத்து அதை சமாளிப்பது அப்படிங்கிறத பற்றி இன்னைக்கு பேசணும். ரொம்ப அருமையாக நிறைய பாயிண்ட்ஸ் சொன்னீங்க. கண்டிப்பாக ஃபாலோ செய்ய வேண்டிய பாயிண்ட்ஸ் அப்படின்னா, எக்ஸ்ட்ரீம்லி அவுட் ஆஃப் கண்ட்ரோல் இருக்கும்போது டைவர்ஷன் மட்டும்தான் ஹெல்ப் பண்ணும். அதுக்கு கூட இருக்கிறவங்க டெஃபினட்டாக ஹெல்ப் பண்ணியே ஆகணும். ஸோ அந்த கூட இருக்கிறவங்க எல்லாமே அவங்களுக்கு பிடிச்ச விஷயங்களை, அந்த கதைகள் பேசுறது, மற்றவங்க அவங்க மனசை டைவர்ட் பண்ணுறது, அவங்கள அந்த மனசை வழிகளுக்குள்ளே போக விடாமல் நம்ம பண்ணுறது அப்படிங்கிறது ஒரு டெம்பரரி மெஷர் தான். பட் மிகப்பெரிய அளவில் அது கை கொடுக்கும். அது கண்டிப்பாக நம்ம பண்ணணும் அப்படிங்கிறது உண்மைதான். பட் அப்பார்ட் ஃப்ரம் தட், பர்சனலாக அவங்க அந்த வழியை எப்படி கையாளணும் அப்படிங்கிற விஷயத்த தான் ரொம்ப அழகாக எல்லாருமே சொன்னீங்க. பாசிட்டிவாக திங்க் பண்ணணும், சேலஞ்சிங்காக எடுத்துப்போம். லைஃப் இஸ் அ கேமு. வாழ்க்கையில் எந்த ஒரு பிரச்சனை வந்தாலும் அதை எதிர்கொண்டு சந்திப்பவன் தான் அறிவாளியே தவிர உட்காந்து மூலையில் உட்காந்து அழுபவன் அல்ல. அழுவதனால் எந்த பிரயோஜனமும் உனக்கு கிடைக்கப் போவதில்லை. வலி வலி என்று நீ கதறிக்கொண்டிருப்பதனால் வலி போகாது. அந்த வலியை எதிர்த்து கொண்டு இதை எப்படி சமாளிப்பது என்று சிந்தித்தால் உனக்கு வழி கிடைக்கும். ஸோ வலிக்கு மட்டும் இல்லை, உலகத்தில் உள்ள எல்லா பிரச்சனைக்குமே we have to think about the solution for that problem. பிரச்சனைன்னா அதுக்குண்டான சொல்யூஷனை கண்டுபிடிச்சாதானே சொல்யூஷன் கிடைக்கும். ஐயோ பிரச்சனையே அப்படின்னு அழுதுகிட்டே இருந்தால் பிரச்சனை தீராது இல்லையா? அப்படி அழுதா தீர்ந்துரும்னா எல்லாரும் சேர்ந்து கூட அழுதுலாமே. ஸோ அது தீர்வே கிடையாது என்பதால் கண்டிப்பாக எதிர்கொண்டு சந்திப்பது என்பதே ஒரு முக்கியமான வழியாக இருக்கிறது. அப்போ சேலஞ்சிங்னா என்ன? கஷ்டம்தான். சேலஞ்சுனாலே கஷ்டம் தானே. இந்த கேம் த்ரில்லாக இருக்கணும், சேலஞ்சிங்காக இருக்கணும் அப்படின்னா கஷ்டமாக இருக்கணும்னு இன்டெரக்டாக சொல்கிறாங்கன்னு அர்த்தம். கஷ்டத்துக்கு இன்னொரு பேர் தான் சேலஞ்சு, த்ரில்லு. பட் சேலஞ்சு த்ரில்லுன்னா சுகம்ன்றீங்க, கஷ்டம்னா துக்கம்ன்றீங்க. ஜஸ்ட் பர்செப்ஷன் தான். நம்மளுடைய பர்செப்ஷனை கரெக்டாக சேஞ்ச் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக துக்கம் சுகமாகி விடுகிறது. சுகமே பர்செப்ஷன் தப்பாக வச்சிங்கன்னா துக்கமாக போயிடுது. ஸோ பேசிக் மனமா சூழ்நிலாவிலிருந்து பார்க்கும்போது உன்னுடைய மனம் அதை எப்படி எடுத்துக்கொள்கிறது என்பதன் அடிப்படையில் தானே இருக்கின்றது. ஆதலால் அதை சேலஞ்சிங்காக எடுத்துக்கொள்ள முயற்சி செய். இதிலிருந்து நான் எப்படி மீள வேண்டும் என்ற கற்பனைக்கு செல். அதை விட்டு ஐயோ இப்படி ஆகிவிட்டதே என்று புலம்பாதே. ஸோ இதெல்லாம் எக்ஸ்ட்ரீம்லி இம்பார்ட்டண்ட்டான பாயிண்ட்ஸ் தான். இதை கண்டிப்பாக ஃபாலோ பண்ணணும். அத்தோட பூபதி அண்ணா as well as விமல் சொன்ன பாயிண்ட்ஸ் கண்டிப்பாக ஃபாலோ செய்ய வேண்டிய ஒரு முக்கியமான பாயிண்ட். ஏன்னா மனசுக்கு தைரியத்தை கொடுக்கணும். அது எப்படி தைரியம் வரும்? சும்மா தைரியமாக இருக்கணும்லாம் வராது. தைரியமே வான்னா எப்படி வரும்? we should feed the knowledge. அந்த நாலேஜ் தான் மெயினாக என்னன்னா, நீ ஒன்றுமே நினைக்காம சும்மாவே இருந்தேன்னாலும் மனசு அதை பழகிடும்டா. வெறுக்காம இருக்கணும். தட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். நல்லா புரிஞ்சுக்கோங்க. வெறுக்காம இருக்கணும். அந்த வலியை நீங்கள் வேதனையை வெறுக்காம இருந்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அது பழகிடும். அப்போ நான் என்ன சொன்னேன், ஒரு குளிர் பிரதேசத்தில் நீங்கள் வாழ்ந்தீங்க அப்படின்னு சொன்னால் அந்த குளிரை நீங்கள் வெறுக்காம இருந்தீங்கன்னா பழகிடுவீங்க. அது வெறுத்தீங்கன்னா நீங்கள் என்ன பண்ணிடுறீங்கன்னா குளிரை விட்டு ஒதுங்கிடுறீங்கன்னு அர்த்தம். ஒரு ஸ்வெட்டரை போட்டு எதையாவது ஒன்று போட்டு குளிரை விட்டு நீங்கள் விலகி போயிட்டீங்கன்னா எப்படி நீங்கள் பழகிறது? அப்போது அதை வெறுக்காத. இப்போ இந்த வழியை விட்டு நீங்கள் எங்கேயும் போக முடியாதுன்னு வேற ஆயிடுச்சு. அப்போது அதை வெறுக்காமல் மட்டும் இருந்தால் மனம் சுலபமாக ப்ராக்டிஸ் செய்துவிடும்னு சொல்ல வரேன். அண்ணா சொன்ன பாயிண்ட்டை ஒரே ஒரு பாயிண்ட் மட்டும் எக்ஸ்ட்ரா நான் மிக்ஸ் பண்ணுறேன். பழகிடும் பழகிடும் பழகிடும்னு அருமையாக 1008 எக்ஸாம்பிள் சொன்னாங்க. ஆனால் வெறுத்துக்கிட்டே இருந்தால் பழகாது. உன் மனம் அதை நீ விரும்பவும் வேணாம் வெறுப்பும் வேணாம், சும்மா இருந்தால் கூட ஈஸியாக ஆட்டோமேட்டிக்காக பழகிடும். பட் அதன் மேல் ஒரு வெறுப்பு இருந்துக்கிட்டே இருந்ததுன்னா உன்னால் பழகவே முடியாது. அப்போ ஒரு பெயின் அப்படின்னா அது ஏன் டிஸ்லைக் பண்ணுற? எத்தனையோ பெயினை நம்ம என்ஜாய் பண்ணலையா? இதே நம்ம ஒரு மாலுக்கு போகிறோம், காலையிலேருந்து நைட் வரைக்கும் கை காலெலாம் வலிக்குது, அதெல்லாம் என்ஜாய் பண்ணலையா? இல்லை ஒரு பேஸ்கெட் பால் ஆடுறோம், ஏதோ ஒன்று ஆடுறோம், பயங்கர டஃப்பாக இருக்குது, மயங்கி விடுற அளவுக்கு ஆடுறோம், அந்த பெயின் எல்லாம் நம்ம என்ஜாய் பண்ணலையா? ஸோ வி ஆர் டிஸ்லைக்கிங் இட். ஜிம்மில் இருக்கிறவன் அந்த பெயினை என்ஜாய் பண்ணாமலாம் இருக்கான். ஸோ அவ்வளோ வலி தான், வேதனை தான். பட் அதை நீ என்ஜாய் பண்ணணும்னு நினைக்கும் போது முடியுது அப்படிங்கிற பாயிண்ட் வருது. ஸோ அதெல்லாம் என்னப்பா ஈஸியாக பேசுகிறேன், என்ஜாய் பண்ண முடிகிற பெயினாக இது புரியுது. எக்ஸ்ட்ரீம் பெயினாக இருக்கும்போது என்ஜாய் பண்ண முடியாது தான். ப்ளீஸ் அட்லீஸ்ட் டிஸ்லைக் பண்ணாமல் இருக்கலாமே. ஸோ டிஸ்லைக் பண்ணாத. இதை தான் நீங்கள் அக்செப்டன்ஸ் அப்படிங்கிற ஒரு வார்த்தையில் தெளிவாக சொன்னீங்க. நான் அதை தான் மாற்றி சொல்லியிருக்கேன், அவ்வளோதான். ஸோ ப்ளீஸ் ட்ரை டு அக்செப்ட் வாட் எவர் இட் ஹேப்பன்ஸ். டிஸ்லைக் பண்ணிட்டு இருக்கிற வரைக்கும் உன்னால் அக்செப்ட் பண்ணவே முடியாது. வெறுக்காத. வெறுப்பிலிருந்து வெளியே வந்துட்டேன்னா அக்செப்டன்ஸ் வரும். அந்த அக்செப்டன்ஸ் கண்டிப்பாக உனக்குள்ள ஒரு மிகப்பெரிய மனோபலத்தையும் தைரியத்தையும் கொடுக்கும்.
அப்போ நீ ஒரு நாலேஜ் எடுத்துக்கோ. என்ன நாலேஜ் எடுக்கணும்? வெறுக்காம நீ சும்மா இருந்தாலே இந்த வலி பழகிவிடும். நிறைய எக்ஸாம்பிள் சொன்னாங்க அண்ணா. மரம் ஏறுறவங்க எல்லாம் கையினுடைய இரும்பு மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. மிகப்பெரிய வேதனைகள் எல்லாம் கூட ஆட்டோமேட்டிக்காக இல்லாமல் ஆகிவிடுகின்ற விந்தை. அப்ப நீ ஏன் பயப்படணும்? அப்போ நீ அமைதியாக இருந்தால் ஆட்டோமேட்டிக்காகவே நாம் மனம் பழகி விடுகிறது அப்படிங்கிறது கண்டிப்பாக நம்ம எடுத்துக்கொள்ள வேண்டிய ஒரு பாயிண்ட். அது ஒரு பாசிட்டிவ் திங்கிங்கை கொடுக்கும், அது ஆட்டோமேட்டிக்கா ஒரு மைண்ட் செட்டை கொடுக்கும்ன்றதுனால. ஸோ நெக்ஸ்ட் ஆப்பர்ச்சுனிட்டி அப்படிங்கிற பாயிண்ட். ஸோ திஸ் இஸ் த திங் வி ஹாவ் டு கல்டிவேட் ஆஸ் மச் அஸ் பாசிபிள் அப்படின்னு நினைக்கிறேன். நீங்க சொன்ன இந்த எல்லா பாயிண்ட்ஸ்லயும் எனக்கு ரொம்ப 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 பிடிச்ச பாயிண்ட் வந்து ஆப்பர்ச்சுனிட்டி அப்படிங்கிறது தான். நான் அடிக்கடி உங்ககிட்ட பேசும்போது டிஃபிகல்ட்டிஸை வெல்கம் பண்ணுங்க. நீங்க உண்மையிலேயே ஞானத்துல முன்னேறணும்னா டிஃபிகல்ட்டிஸை வெல்கம் பண்ணாம முடியவே முடியாது. என்னுடைய அனுபவத்துல துன்பம் தான் என்னை மிக விரைவாக உயர்த்தி கொண்டு செல்லுகிறது. எனக்கு எல்லாமே நல்லதா நடந்துகிட்டு இருந்ததுன்னா நான் கற்றுக்கொண்ட நாலேஜை யூஸே பண்ண மாட்டேன். வாட் எவர் தி நாலேஜ் ஐ கெயின், இட் ஹேஸ் டு பி புட் இன் டு பிராக்டிஸ். ஃபார் தட் யூ நீட் அ கிரவுண்ட் ஃபார் தட் பிராக்டிஸ். ஏன்னா ஒருத்தன் கராத்தே நல்லா கத்துக்கிட்டான் அப்படின்னா கத்துக்கிட்டேன்னு நினைச்சிட்டு இருப்பான். ரியலா ஒரு கேம் வந்தாதானே அவன் கத்துக்கிட்டானா இல்லையான்னு அவனுக்கே தெரியுது. அது விளையாடாத வரைக்கும், ரியல் கேம் வராத வரைக்கும் அவன் நினைத்து கொள்ளலாம் தான் ஞானியாகிவிட்டேன் என்று. ஆனால் அந்த ரியல் கேம் தான் அவனுக்கு அந்த மெச்சூரிட்டியே கொடுக்க போகுது அப்படின்னு சொன்னோம். சரியா? ஸோ ஒரு நீச்சல் கத்துக்கிற அப்படின்னா நீ தண்ணிக்குள்ள குதிக்காம இட் இஸ் இம்பாசிபிள் டு கெயின் இட். அப்ப தண்ணிக்குள்ள குதிக்கணும், அப்பதான் உனக்கு முழுசா வரும். அது கஷ்டம்தான், ஆனா கஷ்டம்தான் உனக்கு ஞானத்தை மெருகேற்றுதுன்னா கற்றுக்கொண்ட எல்லா நாலேஜையும் அங்கதான் அப்ளை பண்ணுவேன். தண்ணிக்குள்ளேயே குதிக்காம எனக்கு நீச்சல் தெரியும் சொல்லிக்கிட்டே இருந்தேன்னா அது நம்ம ஏமாத்திக்கிற மாதிரி இல்ல இருக்கு. So therefore each and every difficulty in your life, not only the pain, each and every difficulty in the life is going to make you, but that will break you if you don't use it properly. அதாவது difficulties என்ன பண்ணும்? உங்களை உருவாக்கவும் செய்யும், உங்களை உடைக்கவும் செய்யும் அப்படின்னு சொன்னேன். ஸோ இறைவன் செய்வதெல்லாம் இறைவன், பக்திக்கே வரல இப்போ. ஸோ கிருஷ்ணாப்பிலிருந்து சொல்லணும்னா ஒவ்வொரு அங்க அசைவும் உன்னை அசைத்துக் கொண்டிருப்பது என் கண்ணன். அவன் ஒரே நோக்கம் உன்னை பேரானந்தத்தில் திளைக்க வைக்க வேண்டும் என்பதற்காக அவனன்றி அணுவும் அசையாது என்று புரிந்து கொண்டு, அவன் அசைக்கின்றான் என்று புரிந்து கொண்டு, என் நன்மைக்கே அசைக்கின்றான் என்று புரிந்து கொண்டால் ஆட்டோமேட்டிக்காக உன் மனம் கூலாகிவிடும். இறைவா என்று நீ அவனிடம் சரணடைந்து விடலாம். இறைவன் மேல் காதலினால் அந்த ஒரு மனோபலத்தை அடைந்து விடலாம் என்பது பக்தி இருக்கிறவர்களுக்கு கண்டிப்பா எடுத்துக்கொள்ள வேண்டிய ஒரு அற்புதமான பாயிண்ட். பட் ஐ டோன்ட் வாண்ட் டு ஸ்ட்ரெஸ் தட் அகெயின். நான் இப்ப இந்த ஆப்பர்ச்சுனிட்டிக்கே வந்துடுறேன். ஸோ ஒரு பிரச்சனை வருது, அதை உன்னை உருவாக்குவதாக எப்படி பயன்படுத்துவது அப்படின்னா முதல்ல சொன்ன அதே பாயிண்ட் தான். பிரச்சனைய கேம் ஃபீல் இருந்துகிட்டு அதை நான் சமாளிக்கணும்னு நீ ஃபீல் பண்ணிட்டேன், நான் பாசிட்டிவா திங்க் பண்ணேன்னா ஆட்டோமேட்டிக்கா அது உனக்கு நிறைய நாலேஜஸை கெயின் பண்ண போகுது. நீ கற்றுக்கொண்ட தவறான நாலேஜை உடைக்க போகுது. நீச்சல் குளத்தை குடிச்சதுக்கு அப்புறம்தான் தெரியும் நீ கத்துட்டது ரைட்டா தப்பானேவும். ஸோ ஃபர்தரா உன்னுடைய வில் பவரை கூட்ட போகுது, உன்னுடைய மைண்ட் ஸ்ட்ரென்த்தை கூட்ட போகுது. உன்னுடைய நாலேஜ் நீ நாலேஜை யூஸ் பண்ண தானேங்க அதனுடைய ஸ்ட்ரென்த்தே தெரியும் நமக்கு. ஒருத்தன் ஒரு மேக்ஸ்ல ஃபார்முலா கத்துக்கிட்டான், பட் ஃபார்முலா அப்ளை பண்ண மாதிரி ஒரு ரியல் சிச்சுவேஷன் அந்த ஃபார்முலா அப்ளை பண்ணும்போது தான் அவனுக்கும் ஸ்ட்ரென்த் பிளஸ் லைஃப்ல கிக்கும் கூட. சேலஞ்சஸ் த்ரில்லர்ஸ் அப்படிங்கிறது நமக்கு வாழ்க்கைக்கு அவசியம்னு சொல்றோம். ஏன்னா இல்லைன்னா லைஃப் போர் அடிக்கும் அப்படின்னு சொல்றோம். ஸோ தேர்ஃபோர் நம்ம வழக்கமா சொல்ற மாதிரி இந்த டிஃபிகல்ட்டிஸை ஃபர்ஸ்ட் டிஸ்லைக் பண்ணக்கூடாது. அஃப்கோர்ஸ் நான் ஒத்துக்கிறேன், இட்ஸ் வெரி வெரி டிஃபிகல்ட்டான ஒரு சிச்சுவேஷன். ஏன்னா மற்ற விஷயங்கள் எல்லாம் வெறும் நாலேஜை வச்சு தும்சம் பண்ணிடலாம். பட் இந்த ஒரு உடல் வேதனை என்பது நம்ம ஒன்றி போன ஒரு விஷயம். அந்த நான் உடம்புங்கிறதுல ஒன்றி போன ஒரு விஷயம். அதை டைவெர்ட் பண்ணணும்னு நினைச்சா கூட அவ்வளோ ஈஸியாக டைவெர்ட் பண்ண முடியாது இருக்கக்கூடிய ஒரு விஷயம் அப்படிங்கிறதுனால வேதனை இருக்கும், மறுப்பதற்கு இல்லை. ஆனா நீ வேதனையில அழுதுகிட்டு இருந்தா அது போகாது அப்படிங்கிறது திண்ணம், கண்டிப்பா போக போறது இல்லை. அப்ப நான் என்ன பண்ணி ஆகணும்? இப்போ there is no choice for me to go against that pain. வலியோடு நான் எதிர்கொண்டு சந்தித்தாக வேண்டிய நிலைக்கு வந்ததுக்கு அப்புறமும் கூட அழுவதில் பயனில்லை என்பதை புரிந்து கொண்டு நாம் அதை சந்திக்க முயற்சி பண்ண வேண்டும் அப்படிங்கிறது. என்ன நன்மைகள் கிடைக்கும்ங்கிறது தான் விமல் சொன்னதுல அற்புதமான பாயிண்ட். இட்ஸ் அன் ஆப்பர்ச்சுனிட்டி நாட் ஒன்லி டு கெயின். அது இந்த ஒரு பர்டிகுலர் விளையாட்டுல ஜெயிக்க போறதில்ல. இந்த வழியிலிருந்து நீ மீண்டு விட்டால் நீ மோட்சத்தையே அடைந்து விடுவாய்.
இந்த வழியில் மட்டும் நீ மீண்டு விட்டாய், இந்த உலகையே வென்று விடுவாய், உலகின் நாதனான கண்ணனையே வென்று விடுவாய் அப்படின்னு சொன்னான். ஸோ இந்த ஒரு பாயிண்ட் தான் நமக்கு ஒரு உத்வேகத்தை தரப்போகிறது. அந்த ஆப்பர்ச்சுனிட்டியை யூஸ் பண்ணும்போது நமக்குள்ள ஸ்ட்ரென்த்தை தரப்போகுது அப்படின்னு சொல்றேன். ஒரே ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்லி முடிச்சிடுறேன். ஒரு தடவை ஒரு காலேஜுக்கு போயிருந்தோம், ஏதோ ஒரு ஃபங்க்ஷனுக்காக. அங்கே ஒரு 5-6 பொண்ணுங்க வந்து எங்ககிட்ட பேசிட்டு இருந்தாங்க. அப்போ ஒரு பொண்ணு, நாங்கள் இந்த மாதிரி பேசிட்டு இருந்தோம். ஸோ மனம் நினைத்தால் எதை வேணா எப்போ வேணா சந்தோஷமா எடுத்துக்க முடியும் அப்படி இப்படின்னு பேசிட்டு இருந்தோமா. உடனே ஒரு பொண்ணு முன்னாடி கொண்டு வந்து நிப்பாட்டி, என்ன நீங்க என்னமோ பேசிட்டு இருக்கீங்க, மனசு நினைச்சா என்ன வேணா சாதிக்கலான்னு, ஒரு வாய் தயிர் சாதத்தை இந்த பொண்ணுக்கு நீங்க வந்து சாப்பிட வச்சுட்டீங்கன்னா நீங்க சொன்னதெல்லாம் கேட்குறோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. என்ன சொல்றீங்க புரியல அப்படின்னா, அவளுக்கு அவ்வளோ டிஸ்லைக்ஸ் தயிர் சாதம்னா. எடுத்து வாயில வச்சான்னா உள்ள எல்லாம் கோமட்டிக்கிட்டு வெளியே வந்துடும். ஸோ அப்படி ஒரு டிஸ்லைக்ஸ் அவளுக்கு அப்படின்றதுனால அந்த சேலஞ்சை எங்ககிட்ட வைக்கிறாங்க. ஸோ தில்லு இருந்தால் இவளை வந்து நீங்க சாப்பிட வைங்க பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ நானும் அண்ணாவும் வந்து வி ஸ்டார்டட் கிவிங் தி நாலேஜ். ஸோ நம்ம இப்போ பேசுகிற மாதிரி மனமா சொல்லான்னு நிறைய நாலேஜஸை ஃபீட் பண்ணி, நீ நினைச்சா கண்டிப்பா இதுல இருந்து ஜெயிக்க முடியும் அப்படின்னு சொல்லும்போது மேஜரா நாங்கள் இன்சிஸ்ட் பண்ண பாயிண்ட்ஸ் என்னன்னா, இது தயிர் சாதம்ங்கிறது எங்களுக்கு ஈஸி, ஆனா உன்னை பொறுத்த வரைக்கும் தயிர் சாதத்தை சாப்பிட்டுட்ட அப்படின்னா உலகத்துல இனிமே எதை வேணா நீ சாதிக்கலாம் அப்படிங்கிற ஃபீலிங்ல இருக்கியா இல்லையா? கண்டிப்பா. இது இஸ் தட் டிஃபிகல்ட் ஃபார் மீ. இதை ஜெயிச்சிட்டேன் அப்படின்னா இனிமே ஜெயிக்கிறதுக்கு வேற ஒண்ணுமே இல்லைங்க, அவ்வளோ ஒரு கஷ்டமான ஒரு விஷயங்க இது அப்படின்னு அவ சொல்றா. அப்பதான் நாங்க சொன்னோம், ஓகே அப்ப இதுதானே சேலஞ்சு, நீ இதுல ஜெயிச்சேன்னா உன் வாழ்க்கையில உனக்கு எவ்வளவு பெரிய சந்தோஷம் கிடைக்கும்னு யோசிப்பாரு. டே நான் இதையே ஜெயிச்சிட்டேன்டா, என்னடா பிரச்சனை வந்துட போகுது அப்படின்னு ஒரு ஃபீல் உனக்கு எவ்வளவு ஒரு சந்தோஷத்தை கொடுக்கும்னு யோசிச்சுப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு we started encouraging her like that. 10 பேர் ஃபுல் என்கரேஜ்மெண்ட்டோட ஒரு பொண்ணு அவள் வாயில் எடுத்து வைக்கிறா. அவள் வந்து வச்சதுமே ஆட்டோமேட்டிக்காக அது சப்கான்ஷியஸ் அவளை கொமட்டிக்கிட்டு வெளியே வர பார்க்குது. பட் வி கீப் ஆன் ஃபீடிங் திஸ் நாலேஜ். அவள் வைராகியத்தோட சுவைத்து சாப்பிட முற்படுது. இங்கே வெல்வது என்பது ஆனந்தமாக இதை வெல்வதுதான், கண்ணை மூடிட்டு மிழுங்கிறது இல்லை. கமான் ட்ரை ட்ரை ட்ரைன்னு சொல்ல சொல்ல ஃபர்ஸ்ட் இதை எப்படியோ மிழுங்கிடுறா. இப்போ இன்னொரு வாய் அப்படின்னு சொன்னவொன்னு, ஐயோ ஒன்று போதாதா அப்படின்றா. ஒன்று போதாதான்னு சொல்லிட்டேனால வீக் மைண்டட் தானே அர்த்தம். கமான் லெட்டஸ் வெல்கம்னு சொல்லியாச்சு இல்லை, ஒன்று முடிச்சிட்டோம் இல்லையா? ஸோ அந்த ஒன்றில் ஜெயிச்ச அந்த வைராகியத்தை அந்த வில் பவரையே காட்டி காட்டி 2வதை சுவைத்து பழகு அப்படின்னு சொன்னோம். 2வது சாப்பிடும்போது இந்த வாமிட்டிங் சென்சேஷன் வந்து முதல்ல இருந்த அளவுக்கு வரல, பட் ஸ்டில் இருந்தது. அதையும் சாப்பிட்டாச்சு. அவளுக்குள்ள கான்ஃபிடன்ஸ் ஆட்டோமேட்டிக்காக கெயின் ஆகுது. ப்ராக்டிக்கல் அப்ளை பண்ணும்போது அந்த கான்ஃபிடன்ஸ் கெயின் ஆகுது. அப்போ கஷ்டத்தை சந்திச்சு அதில் வெற்றி பெறும் போது நமக்குள்ள மிகப்பெரிய தன்னம்பிக்கை வருகிறது என்பது எவ்வளோ பெரிய ஒரு விஷயம். அப்போ எவ்வளோ பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி இது. அப்போ நெக்ஸ்ட் 3rd இதையும் நீ சாப்பிடு. 3rd இதை வித்தவுட் எனி பெரிய ஹெசிடேஷன் இல்லாமல் சூப்பராக சாப்பிட்டா. சாப்பிட்டு முடிச்சுட்டு என்னமோ ஒலிம்பிக்ஸ்ல கோல்டு மெடல் வாங்கினா மாதிரி ஒரு பெரிய சந்தோஷத்துல கத்துறா, தயிர் சாதத்தை சாப்பிட்டேன் தயிர் சாதத்தை சாப்பிட்டேன். அப்போ நமக்குலாம் ஒரு ஆச்சரியமா இருக்கும், என்னடா தயிர் சாதத்தை சாப்பிட்டது என்னது இவ்வளோ பெரிய விக்டரியான்னா, அந்த மகிழ்ச்சிக்கு பின்னணி என்ன அப்படின்னா, இனிமே என் வாழ்க்கையில எதையும் நான் சாதித்து விடுவேன். ஏன்னா எது சாதிக்கவே முடியாத ஒரு விஷயம்னு நினைச்சதை சாதிக்கும் போது that's the kind of will power we are telling out. So strength of the mind. So உன்னுடைய மனோ வலிமையை வைத்துத்தான் உலகத்துல எதையுமே சாதிக்க போற. It is not that this is difficult, that is difficult. எது டிஃபிகல்ட் என்று மனம் சம்பந்தப்பட்ட விஷயம் அல்லவா? ஸோ மிகப்பெரிய டிஃபிகல்ட்டியே நான் சாதிச்சிட்டேன் அப்படின்னா இதுக்கு மேல என்னடா இருக்கு அப்படிங்கிற ஒரு ஃபீல் நமக்குள்ள வரும்போது நம் வாழ்க்கையில் இது மிகப்பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி என்பதை சுலபமாக புரிந்து கொள்ளலாம் அப்படின்னு நினைக்கிறேன் நான். that is the only thing I wanted to say. So feel it is an opportunity. இந்த ஒரு விஷயத்தை மட்டும் ஸ்ட்ராங்கா நம்ம ஃபீல் பண்ணிட்டோம் அப்படின்னு சொன்னா டெஃபினட்டா நமக்குள்ள அந்த மைண்ட் பவர் அந்த வில் பவர் அப்படிங்கிறது ஆட்டோமேட்டிக்கா நம்ம கெயின் ஆயிடும். ஸோ தட் நம்ம ஈஸியா இந்த வழியை பொறுத்து கொள்ள முடியும் அப்படிங்கிறது தான் என்னுடைய ஆன்சர். அனுபவத்துல சொல்லணும் அப்படின்னா மெயினா நான் கிருஷ்ணாவின் காலடியில் பிடித்து கொண்டு அழுது கதறிதான் வந்து என்னுடைய வழியை வந்து அனுபவிக்க ட்ரை பண்ணுவேன். வேண்டான்னு மட்டும் சொல்லிடக்கூடாதுன்றதுல பயங்கர எச்சரிக்கையா இருப்பேன். ஏன்னா நமக்கு அந்த நேரத்துல என்ன சொல்லுவோம் அப்படின்னா, எப்படா இது போகும், ஐயோ இந்த வழி போகணுமே 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 அப்படின்னு நினைக்கிறத விட அந்த வழியை நான் எப்படி எதிர்கொண்டு சந்திப்பது, அந்த வழியிலும் நான் அதை வென்று காட்டுவது. சரியா? ஸோ போகணும் அப்படின்னு நினைக்கிறது என்னன்னா வழியை விட்டு எஸ்கேப் ஆகிற மாதிரி ஒரு ஃபீலிங் ஆயிடுது. ஸோ அந்த மாதிரி நம்ம ஃபீல் பண்ணி பக்தி இருந்தது அப்படின்னா நம்ம அவன் காலை இறுக்கி பிடிச்சிட்டோம் அப்படின்னாலே போதும், அது நமக்கு மிகப்பெரிய ஒரு வலிமையை தந்துவிடும். அப்படி இல்லை என்றாலும் கூட நமக்கு வேறு கதி இல்லை.
ஏனென்றால் வலியை இந்த உலகத்துல பணம் கொடுத்தெல்லாம் யாருக்கும் கொடுக்க முடியாது. அதை நீ அனுபவிச்சே ஆகணும். ஆனா அனுபவிச்சுட்டேன்னா உனக்கு கிடைக்கக்கூடிய அந்த பெனிஃபிட்ஸை மட்டும் யோசிச்சு பார்த்தா டெஃபினட்டா இந்த வலியை தாங்கி விடலாம் என்பதே என் கருத்து. நிறைய விஷயத்த அப்படிதானே பண்ணிட்டு இருக்கோம். சைக்கிள் பழகும் போது எப்படி அவ்வளோ கீழே டம்முன்னு கீழே விழுறோமே, அதெல்லாம் எப்படி நமக்கு ஈஸியா தெரியுது. அடுத்து நான் பழகிட்டேன்னா ஜம்முன்னு உட்காந்து ரைட் பண்ணிட்டு சைக்கிள்ல போவேன்ல. ஸோ தட் இஸ் த பெனிஃபிட் விச் ஆட்டோமேட்டிக்கலி நமக்கு கீழே விழும்போது அந்த வடியை வந்து சுலபமா எடுத்துக்க நமக்கு ஹெல்ப் பண்ணுச்சு இல்லையா. அந்த மாதிரி இந்த வழிகள் எல்லாம் கண்ணன் தருகின்றான். என் மனோ வலிமையை அதிகரித்து என்னை மெருகேற்ற வருகின்றான். சிற்பமாக சிற்பி வந்து சிற்பத்துக்கு வழியை தர்றான் அப்படின்னு நினைக்காத. சிற்பம் தன்னை ஒரு அழகாக ஜொலிக்க வைக்க போகின்றான் என்று நினைப்பது போல், தங்கம் புடம் போட போட அது மெருகேறுகிறது என்பதைப் போல் இந்த வழி எனக்கு ஆப்பர்ச்சுனிட்டியே என்ற உண்மை புரிந்து கொண்டால் கண்டிப்பாக வழியிலிருந்து மீண்டு விடலாம் என்று நான் நினைக்கின்றேன்.